வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி, சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி சித்த மருத்துவத்தை பற்றி மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் சித்த மருத்துவத்தை பற்றி தவறான புரிதல்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா, சித்த மருத்துவம் என்னக்கா? சித்த மருத்துவம்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ரொம்ப பழமை வாய்ந்த பாரம்பரியமான மருத்துவம். அந்த காலத்தில் சித்தர்களும் முன்னோர்களும் சரி, அந்த காலத்தில் உள்ள நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சி அதை ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த காலத்தில் நவீன சித்த மருத்துவ நாங்கள் அதை படித்து அதன்படி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அக்கா, சித்த மருத்துவம் பாதுகாப்பானதாக்கா? ஆமாம், சித்த மருத்துவம் மற்ற எல்லா மருத்துவ முறைகளை விட ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா இதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள்லேருந்து அதோட வேர்கள், இலைகள், தலைகள் இதிலேருந்து மருந்துகள் எடுத்து மருந்தாக செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் ரொம்பவுமே இயற்கையானது, பாதுகாப்பானது. அக்கா, சித்த மருத்துவம் வேலை செய்ய எவ்வளோ நாள் ஆகும்க்கா? அது நோயோட தன்மையை பொறுத்து சிலருக்கு தீவிரமாக இருக்கும். அந்த நோயோடைய வயது, நோயின் தன்மையை பொறுத்து கொஞ்சம் காலமாகும். ஆனால் பொறுமையாக எடுத்துகிட்டே வரும்போது சரியாயிடும். ஆனால் இப்போ தீவிரமாக இப்போ தான் வந்திருக்கு, கொஞ்சம் நாளாக தான் இருக்குன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அது சரியாயிடும். முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் பண்ணவங்களாம் விருந்து மருந்து 3 நாள் சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாள்லேயே இப்போ நோயாளிகள் அங்கே போகும்போது அவங்க அந்த வீட்டை சுற்றியே மூலிகைகளை எடுத்து அரைச்சி அவங்களுக்கு கொடுத்து அந்த உப்பில்லா பத்தியம் அந்த மாதிரி சொல்லி 3 நாளில் கூட ரொம்ப பெரிய பெரிய நோய்களை சரி பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப நாட்கள்லாம் பிடிக்காது, நோயின் வன்மையை பொறுத்து மாறுபடும். சரிங்க அக்கா, சித்த மருத்துவம் பக்க விளைவுகள் என்னங்கக்கா? சித்த மருத்துவத்தில் எப்படி பக்க விளைவுகள் வரும்? நாம் தான் சொன்ன மாதிரி மூலிகைகள்லேருந்து மருந்துகள் எடுக்க போகிறோம். அது எப்படி பக்க விளைவுகள் வரும்? மற்ற சித்த மருத்துவம் ரொம்ப சேஃபாக பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான மருந்துவம். சரிங்க அக்கா, சித்த மருத்துவம் நாங்கள் எடுக்கிறோனால எங்களுக்கு இங்கிலீஷ் மருந்து எடுக்கலாமாங்கக்கா? இது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் தான். சித்த மருத்துவம் சில நோய்களுக்கு இங்கிலீஷ் மருந்தோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாம். நாங்கள் கோவிட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் மெடிசன் சொல்லிட்டு ரொம்ப காய்ச்சல் இருக்குது, ஒரு வீசிங் இருக்குது, ரொம்ப படபடப்பு இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மருந்து கொடுத்துட்டு சித்த மருத்துவம் சேர்த்து பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நல்லா ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரி வருஷக்கணக்காக மருந்து எடுத்துகிட்டே வருவாங்க. அவங்களுக்கு சப்போஸ் இப்போ தோல் நோய் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஒரு பைல்ஸ் இருக்குது, ஒரு பிசிஓடி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த மருத்துவோடு சேர்ந்தே இந்த மருந்தை நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். அதை நீங்களாக எடுக்கக்கூடாது. எங்களை மாதிரி தகுந்த சித்த மருத்துவர்களை அணுகி அவங்க கன்சல்டிங் படி நீங்கள் எடுத்துகிட்டா இது தாராளமாக எடுத்துக்கலாம். அக்கா, சித்த மருத்துவம் எடுத்தோன்னா நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க இல்லைக்கா? அதனால நாங்கள் என்ன பண்ணுறோங்கக்கா? சித்த மருத்துவம் எடுக்கும்போது பத்தியம் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டினே பத்தியம் வைக்கணுமான்னு கேட்பாங்க. அதாவது சில நாள்பட்ட நோய்களுக்கு நாங்கள் பத்தியம் சொல்லுவோம். இப்போ மூட்டு வலி வருதுன்னா கொஞ்சம் புளிப்பை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ தோல் வியாதி வருதுன்னா கொஞ்சம் கரப்பான ஐட்டம், சிக்கன், மீன், கருவாடு இந்த மாதிரி, கம்பு, ராகி அந்த மாதிரி குறைச்சிக்க சொல்லுவோம். சில நோய்களுக்கு சில பத்தியங்கள். இந்த பத்தியங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட சித்த மருந்து எடுக்க வரீங்க. எதனால் எடுக்க வரீங்க? நோய் சீக்கிரம் சரியாகணும், திரும்ப வரக்கூடாதுன்னு தானே வர்றீங்க. அதனால் இந்த பத்தியத்தோடு நீங்கள் சித்த மருத்துவம் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த நோய் சரியாயிரும், மீண்டும் வராமல் இருக்கும். அதனால தான் பத்தியம்னு சொல்கிறேன்னே ஒழிய இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகளோடு சேர்த்து சில அனுமானங்கள் சொல்லும்போது பத்தியம் அவ்வளோ தீவிரமாக கடைப்பிடிக்க சொல்கிறது இல்லை. அதனால் சில வியாதிகளுக்கு மட்டும் சில பத்தியங்கள் சொல்லுவோம். அக்கா, நீங்கள் சித்த மருத்துவம் பற்றி ஆலோசனை சொல்கிறதானே என்ன சொல்லுவீங்கக்கா? இப்போ சித்த மருத்துவம்னா பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் நமக்கு வந்த நோயும் பாதுகாக்கும், திருப்பவும் நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கும். ஆனால் நீங்கள் சித்த மருத்துவரை அணுகி இப்போ உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தகுந்த சித்த மருத்துவர்கிட்ட போய் அவங்க கன்சல்டிங் படி நீங்கள் எடுத்துக்கும் போது இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப், இணையதளங்களை பார்த்து அவங்கவுங்களாவே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறு. மற்றபடி சித்த மருத்துவம் எடுக்கும்போது பாதுகாப்பானது, பக்க விளைவு இல்லாது, சீக்கிரமே சரியாகக்கூடியது. நீங்கள் உங்களுக்கு மேலும் ஏதாவது இந்த சித்த மருத்துவரை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களோட கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோருமே மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருக்கணும். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.